பண்ணிங்களா பிவி தர்மலிங்கம் கீழவள ஊராட்சி மன்ற தலைவராக 25/10/2006 இப்போ பொறுப்பேற்றேன். கீழவளூர் வெளுத்து மலையில் வந்து பெரிய மலை, ஒரு 1000 அடிக்கு ஹைட்டான மலை. அந்த மலையில் பக்கத்தில் பஞ்சாயத்து ஊரணி இருக்குது. அந்த பஞ்சாயத்து ஊரணி டாமின் எல்லாம் வந்து 24 மணி 10 கிரேன் வச்சு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்குறதுல அந்த கல்லை பூரா எடுத்து டாமினில் உள்ள கல் 2 கல் 3 கல் மட்டும் பர்மிட் போட்டு போகும். டாமினுக்கு ஒரு 1-2 போகும். மிச்சத்தை பூரா வெட்டி எடுத்து லைட்டில் சோப்பு நைட் பூரா நல்லா போட்டு 10 கிரேன் வச்சு 1000 பேர் வச்சு அதை வெட்டி நைட்டும் போல் வெட்டி பட்டாயிரம் பூரா விவசாய பூரா வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி அதை பூரா தரமட்டமாக்கி அந்த கல் பூரா அங்கே அடிக்க கொண்டிருக்காரு. அதுக்கு மாதம் 100 குறைந்தது 100 கோடி மாதம் போகும். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள இப்போ கன்னிமார் கோயில் இருக்குது, நல்லி கோயில் இருக்குது, வெள்ளத்து ஊரணி இருக்குது. அது பூரா ஆக்கிரமிப்பால் அழிக்கப்பட்டு சேதமடைஞ்சிருக்குது. பஞ்சாயத்து ஊரணியை வந்து பூரா அந்த வெளுத்து மலை ஊரத்தை பஞ்சாயத்து ஊரணி இருக்குது. பஞ்சாயத்து ஊரணியை பூரா அடுத்து ஆயிரக்கணக்கு அடி போயிடுச்சு. நாங்கள் அத்துமாளுக்கு கேட்டு எங்கள் பஞ்சாயத்து ஊரணியை நீக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்து பணம்லாம் கட்டி 4 மாதம் ஆச்சு. தாசில்தார்கிட்ட பல முறை நான் முறையீட்டுக்கு கேட்டேன். நாங்கள் ஆள் இல்லை, எங்களால் உங்கள் மேலெடுத்து உத்தரவு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து கொள்ளை போயிட்டு இருக்குது. அது இந்த கல்லை வந்து மலம்பட்டி பஞ்சாயத்தில் கொண்டு போய் எடுக்கிறாங்க, கீழூர் பஞ்சாயத்தில் கொண்டு போய் எடுக்கிறாங்க. இந்த கல்லை டாமின் கல்லை தாமரப்பட்டியில் கொண்டு எடுக்கிறாங்க, தெற்குத்தலை கொண்டு எடுக்கிறாங்க. பாதி கல் வந்து பெங்களூர் போகுது, பாதி கல் வெளிநாடு போகுது. இதில் வந்து பல லட்சக்கணக்கான கோடிகள் வந்து பஞ்சாயத்துக்கு அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு. இதை வந்து அரசு அதிகாரிகள் யாருங்க ஏட்டு செட்டு வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து நகல் பாயிண்ட் இந்த மாதிரி எங்கள் பஞ்சாயத்து அழிஞ்சிக்கிட்டு பல முறை வந்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சருக்கு சுப்பிரமணிய சாமி மூலியமாக வந்து எல்லா கலெக்டருக்கும் சுப்பிரமணிய சாமி லெட்டர் வச்சு கொடுத்துருக்கேன். சந்திரலாமா வந்து முன்னாள் ஐஎஸ் கலெக்டர் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக கொண்டு லெட்டர் கொடுத்துருக்குது. எந்த ஆக்ஷன் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பல முறை ஒரு இல்லை. அதே மாதிரி தகவல் சட்டத்தில் எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்கேன். விவசாயம் பூரா ஊர் பூரா இருக்குங்கிறேன். ஊரே ஒரு ஒதி பூரா அழிஞ்சு வச்சு கீழே பூராமே கீழே உள்ள டாமினில் உள்ள கலப்புறா எடுத்து மலம்பட்டியில் பூரா வந்து விவசாய பூரா வாங்கியிருக்காங்க. இங்கே உள்ள கடை கொண்டு 5 அடிக்கிறாங்க. கீழே உள்ள பூரா விவசாய பூரா வாங்கியிருக்காங்க. அந்த கடை பூரா 5 அடிக்கிறாங்க. ரெங்கசாமி இருந்த போல விவசாய பூரா வாங்கி அந்த 5 அடிக்கிறாங்க. தாமரப்பட்டியில் அதே மாதிரி இந்த கடவுள் கொண்டு அடிக்கிறாங்க. தெற்கு தெருவில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கொண்டு இந்த டாமின் கடை கொண்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி பாதி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுது, பாதி பெங்களூர் போயிடுது, மற்ற லோக்கல் பெட்டுக்கு அது போயிடுது. எல்லாமே வந்து இது தொடர்ந்து நடக்குது. இது நடக்கிறது பூரா டாமின்னு ரெவன்யூ இந்த கல் பூரா பட்டாயிரம் பேருக்கு வாங்கி போட்டு இந்த கடை பூரா கொண்டு அங்கே அடுக்கிறாங்க. இந்த டாமின்லேருந்து கடத்தப்படுகிறது டாமின் பூரா டாமின் ரெவன்யூ கல் தான். நிறைய கோரி வந்து ஸ்டே வாங்கி ஓட்டுறாங்க. ஸ்டேன்னு கூட தட்டி கேட்குறவங்களை வந்து அடித்து உதச்சி ரிமாண்ட் பண்ணிவிட்றாங்க. சார், இந்த கீழவளவு கீழயூர் பகுதியில் எந்தெந்த கம்மாய்கள் சட்ட விரோதமாக கிரானைட் தரமாக தோண்டியிருக்காங்களா சார்? தோண்டியிருக்காங்க. மல்லாங்குளம், பி ஊரணி, வெள்ளுத்துமலை, பூராங்கம்மாய், வெள்ளாரங்கம்மாய், ஒருபலதான் குளம், பிள்ளையார் குளம், சின்ன நாச்சான் குளம், சின்ன இளங்குளம், நம்ம மாயன்குளம் அடைஞ்சாங்கம்மாய், பறையங்கம்மாய்ங்கிற பேர் வேறு இருக்குது. இப்போ பட்ட பேர் பறையங்கம்மாய்ங்கிறது. அப்புறம் சின்னாரூத்து, அப்புறம் நல்லிக்கம்மை சேதமடைஞ்சிருக்கு. வேப்பகுடிக்கு குளம் ஒரு பகுதி அடைச்சிட்டாங்க. சேங்குளம் ரோட்டில் இருக்க அந்த ஊரணி மஞ்சள் அந்த கம்மாய் அறுத்து ஆயிரக்கணக்கு ஆகி போயிடுச்சு. அங்கே வந்து குடிநீர் வந்து 10 மோட்டருக்கு நிற்க போகுது. அதுக்கப்புறம் அடிச்சுக்காது. பஞ்சாயத்து ஊரணியில் ஒரு பகுதி பூராவே அடிச்சிச்சு. ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் பஞ்சாயத்து ஊரணியே எதுவுமே இல்லை. பூரா அழுத்த ஊரணி கம்மாயை பூரா அறுத்து அள்ளிக்கிட்டு போகிறான். கல் அள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கான். சார், இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக யாருக்கெல்லாம் புகார் கொடுத்துருப்பீங்க சார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்றதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றும் எடுக்கல. தமிழக முதலமைச்சர், கவர்னர், பாரத பிரதமர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி,
சிதம்பரம் அவர்களுக்கு, தாசில்தார், குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஊரில் எங்கள் ஊரை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, பல லட்சக்கணக்கு கோடி போயிட்டுருக்குது. பல புக்குலையும் பேப்பர்லேயும் நிறைய எழுதியிருக்காங்க, யாரும் கேட்கறதில்ல. தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு பல லட்சம் கோடி இருந்துக்கிட்டு இருக்கேன். ஊரே அழிஞ்சு போயிட்டு பல முறை நான் மன்றாடி பஞ்சாயத்து மலை பிரதான சின்னத்துக்கு அதுக்கும் போராடி எவ்வளோ தான் பண்ணாலும் நான் இன்னும் இயங்க முடியல. பல முறை எனக்கு கொலை முயற்சி நடந்திருக்குது. தொடர்ந்து அது இந்த மாதிரி தட்டி கேட்குறவங்களும் அடிச்சுறாங்க, இல்லை பணத்தை கொடுத்துட்றாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு யாரும் செய்கிறதில்லை. இது நான் உயிரை கொடுத்து ஒவ்வொரு நேரமும் பயந்து உயிரை கொடுத்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இது இயற்கை தான் பரிசு. யார் பேப்பர்காரங்களும் எழுதி பார்க்குறாங்க, நீதிக்கு நேரம் போடுறவங்களும் அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. இப்போ அதிகாரிகளும் அங்கே சாதகமாக இருக்காங்க, எதையும் செய்ய முடியல. இப்போ கம்மாயப்புறம் பஞ்சாயத்து கம்மாயப்புறம் அளக்குன்னு சொல்லி பல முறை அளக்க சொல்லி போராடி பணத்தை கட்டியிருக்கேன், இன்னும் யாரும் அளக்க மாட்டேங்கிறாங்க. எதுவும் பைப்லைன் பஞ்சாயத்து பைப்லைனை உடச்சி வேறு பக்கம் மாட்டி உடைச்சிட்டு அந்த பக்கம் கல் இருக்கிறாங்க. 297 பாருங்க. அப்போ தான் செல்வங்கிறவன் புக்கணி வச்சு கொண்டு வந்தான். சோதிபாசுங்கிறவன் ஒவ்வொரு டைமும் யாராவது இது பண்ணாங்கன்னா 4 ஜீப்பில் 5 ஜீப்பில் ஆளுகளை தூக்கிட்டு போட்டு கொடுக்கணும், அடிக்கிறாங்க, குத்துறாங்க. அவங்க குத்திட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டுறாங்க. பலமுறை இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு மத்திய அமைச்சர் அழகிரிகளுக்கும் கொடுத்துருக்கேன். பல முறை மத்திய அமைச்சர் அழகிரிகளுக்கும் சொல்லியிருக்கேன், இந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் சுயது பொதுமக்களுக்காக சுயதுக்கு உடல் செடி கொடுக்குன்னு சொன்னீங்க, அதையும் கொடுக்குறதில்ல. போராடி பண்ணிட்டு எங்கள் பஞ்சாயத்துக்குள்ள வருவாய் நம்பர் வர்றதில்லை. ஊரும் அழிஞ்சு வச்சு குவாரியே இல்லாத ஊருக்கு 37 லட்சம் 40 லட்சம் 40,000 30,000 கொடுத்து எந்த ஊருக்கு கட்டுற தொழில் வீடு கட்டுறதில்ல. கரண்ட் கொண்டு களவாண்டிட்டு இருக்காங்க. களவாண்டி சொத்துக்கு போகிற விபிஎஃப்சி யாருமே இருக்கிற கம்ப்ளீட்டாக நடக்கிற பூரா மன்னராட்சி தான். மன்னராட்சி ஒப்படைச்சிக்கிறதுக்கு ஏட்டு சொல்லி அதிகாரிகளை தேவையா? 100% போகிற மன்னராட்சி சொன்னாய் செத்து குடியரசு நாடு சுதந்திரம் அடைஞ்சானுங்கிறது வேதனையாக இருக்குது. மன்னராட்சின்னு சொல்கிறீங்களே, அது மன்னர்ன்றதை யாரை குறிப்பிட்றீங்க நீங்கள்? டிஆர்பி தான். டிஆர்பி தான். இப்போ கம்ப்ளைண்ட் அழகிரி மத்திய அமைச்சர் கிரேனை பெற்று துவக்கி வச்சது பூரா வேலை பார்த்த பூரா அவங்க கம்பெனி ஆள், துவக்கின பூரா அவங்க வேலை பார்த்த பூரா அவங்க ஆள், அன்னைக்கு தான் சேஷிப்பு பிசினஸ் பூரா அவங்க வேலை ஆள். இப்போ ஏன் திறனை இது பண்ண ஓப்பன் ஆகல, வேலை நடக்கல? கிரேனைட் பெற்று துவக்கி வச்சு எவ்வளோ நாளாச்சு? வேலை பார்த்த பூரா அவங்க ஆளுங்க, அவங்க பிஸ்னஸ் எல்லாம் ஏட்டி சுட்டு அவங்க தான். அப்புறம் ஏன் இது பண்ண இது பண்ண நடக்கா? எல்லாம் அவரும் உடனே இருக்காரு, மத்திய அமைச்சர் உள்ளே இருக்காரு. ஏன் அவர் பொதுமக்கள் சொல்லி துவக்கி வச்சார்ல, யாருக்கு உடல் வருது? பூரா அந்நியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பல முறை அழகி தெரிவிச்சிருக்கேன். எங்கள் ஊர் அழைச்சிக்கிட்டு போய் பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய இது உரம் போச்சு. பொதுமக்கள் ஏழவாழை படைக்கிறது வேஸ்ட்டாக பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு போய் இந்த வேஸ்ட்டாக ஏழவாழை கிடைக்கணும்னு சொல்லி பல போராடி அழகிக்கு எழுதியிருக்கேன். மாவட்ட ஆசிரியர் அதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கலையா? எடுக்கவே இல்லையா? எந்த இது எனக்கு கண்டுக்கிறது இல்லையா? தமிழக முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் எழுதிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற கூட ஏட்டு செட்டு அனைத்து அதிகாரிகளுக்கு எழுதி தான் எந்த ஆக்ஷன் இல்லையா? இந்த ஆக்ஷன் இல்லை. எங்கள் வார்டு நம்பர்களில் போனால் 20,000 கொடுத்து விலை கொடுத்து வாங்கி வார்டு நம்பர் எங்கள் உடனே 20,000 10,000 காசை கொடுத்து விலை வேண்டி பங்காளிகள் சொந்தத்திலே எல்லாத்தையும் அடியாளிகள் வச்சு எங்கள் பங்காளிகளுக்கு அடிச்சு விட்டு ஒரு விவகாரத்தை எடுத்து விட்றாங்க. ஒரு வட்டி தான் சுண்டு மட்டி விட்றாங்க. அவருக்கு ஒரு வேஸ்ட்டுகளில் 1 கல் 2 கல் கொடுத்தோன்னா அவங்க எங்கிட்ட அடிச்சுட்டு விட்டு சுண்டு மட்டி விட்றாங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த சோதி பாசுறாங்க. சோதி பாசு தலைமையில் தான் டிஆர்பி நிர்வாகம் கொலை முயற்சி நடக்கிற போகிறோம். சோதி பாசு தலைமையில் தான் நடக்குது எல்லாமே.